இந்த கூட்டணி விளங்குமா விளங்காதா? இன்னைக்கு ரொம்ப கொதியா இருக்கு. திமுக கூட்டணியில் இவங்க கண்ணி பண்ண மாட்டாங்க. யாரு? காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலகத்தான் செய்வாங்க. ஏன்னா அங்கே ராகுல் காந்தியோட காதில் ஓதி இருக்கிறது என்ன அப்படின்னா, காங்கிரஸோட விஜய் வந்து ராகுல் காந்தி, தாவேகாவோட ராகுல் காந்தி வந்து விஜய். நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே நீங்கள் பெரிய யோகிய மாதிரி கனிமொழியும் ராசையும் பிடிச்சி உள்ளே வச்சிங்க. அப்போ நீங்கள் கட்சி அவங்க கட்சிகளா? அது வந்து பிஜேபி வந்து என்ன கேட்டீங்கன்னா, பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கான அருமையான கட்சி. இப்போ காங்கிரஸ் இழக்கிறாங்கன்னு வைங்க. ஓகே, தேமுதிகவும் இழந்தா திமுகவுக்கு பெரிய திமுகவுக்கு பெரிய பின்னாடி சின்ன பின்னடைவு தான். சின்ன பின்னாடி தான் ஆட்சி போயிருமே. போகாது. நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போற மிக முக்கியமான தலைப்பு, தமிழ்நாட்டு அரசியல்ல நெருக்கடிகளுக்கு உள்ளாகும் திமுக கூட்டணியா? ஏன் நம்ம அதை பேசுறோம்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலே பெரும் பதட்டம். மாணிக் தாக்கூர், கோபண்ணா, ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, செல்வ பெருந்தகை, இவர்களுக்குள்ள ஒரு மாற்று கருத்து, கூட்டணியை உடைச்சிட்டா இனி கூட்டணி தொடருமா? நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா எதிர்முகாமில் இந்த கூட்டணி காங்கிரஸ் திமுகவும் சேரக்கூடாதுன்னு ரொம்ப வலுவா நினைக்கிறதாக அமித்ஷாவுடைய நிலை இருக்கு. ஆனா இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி செய்திருக்கிறார். அவருக்கு மனசுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு வெளிப்படையா நேற்று கோபண்ணா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்று கொடுத்துட்டார். அவர் தலையிடவே கூடாது, இங்க வந்து கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறான்னு ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மத்திய தலைமையிலிருந்து வரக்கூடிய ஒருவர் சொல்கிறார். ராகுலின் மௌனம். நிறைய பேச போறோம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் விமர்சகரும் பகுப்பாய்வுமான இன்றைய கலச்சூழ்நிலைகள்ல ரொம்ப தெளிவா 234 தொகுதிகளும் உள்ளடக்கிய புரிந்து வைத்திருக்கிற அரசியல் விமர்சகர், மூத்த ஆளுமை தோழர் கசாலி அவர்கள்ட்ட பேச போறோம். சார் வாங்க. சார், நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்தது நீங்க எடுத்து அதே கேள்வி. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்கு வந்து பாஜகவோட பி டீம் சொல்லுவாங்க. எந்த கட்சியை சொல்லுவாங்க பொதுவாக? பாஜக பி டீம் அது நிறைய பேர் இருக்காங்க. ஒன்னொன்னா சொல்லுங்களேன். விஜய முதல்ல சொல்றாங்க, இப்போ விஜய் சொன்னாங்க, சீமான சொன்னாங்க, இப்படி நிறைய பேர். 2 பேர் தான். நாளில் விஜயும் பி டீம்ங்கிறாங்க, சீமானும் பி டீம்ங்கிறாங்க. சில நேரம் வந்து விஜய் என்ன சொல்றாரு, வந்து திமுக தான் வந்து பி டீம் சொல்றாரு. ஆனா பி டீம்ங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக பழகிட்டு. ஏமா ஏன்னா பி டீம்னு என்ன, இந்த மாதிரி ரகசியமா ஆமா அது பண்றதுதான். அதாவது சைலண்டா அவங்களுக்கே வேலை பார்க்கறது. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் வந்து பிஜேபியோட பி டீம் வந்து காங்கிரஸ். ஏன்னா பெரிய குண்டை தூக்கி போட்டீங்க. வேற என்ன பண்றது? ஏன்னா அது சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமா, இப்போ காங்கிரஸ் இப்போ நமக்கு ஒரு பத்திரிகையாளரா, ஒரு காமன் மேனா நமக்கு இந்த செய்திகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, நமக்கு இவ்வளோ தெரியுது. காங்கிரஸ் எப்படி வீக் ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் 2011 மம்தா பானர்ஜிட்ட விட்டு கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் நல்லா தான் இருந்துச்சு, அங்கே விட்டு கொடுத்து காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போச்சு. அப்படி 2011 ஆரம்பிச்சு 14 நீங்கள் வந்து இது எடுத்துக்கங்க, நீங்கள் வந்து ஓவரால் கோவா எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்கங்க, மத்திய பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் 2022 ஆரம்பிச்சு 2017 இப்போ 18 இவங்க ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சு, ஆந்திர பிரதேஷ்லேருந்து இப்படி எல்லா இடமும் பிரித்து கையிலேருந்து எல்லாத்தையும் போய் முடிச்சாச்சு. அது கழுது தேஞ்சு கட்டருமான கதை. கட்டரும்பு. சரி, எப்படி கழுதை தேயும்? அப்படியே சொல்றாங்கல்ல, அதான் கழுது தேஞ்சு கட்டரும்பாச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் அந்த தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல, இவர் மத்திய தலைமையில் யார்? ராகுல் காந்தி. பப்புன்னாங்க. நமக்கு கோவம் வந்துச்சு. அப்பா இவ்வளோ பெரிய அறிவுஜீவி, ஒரு யங்ஸ்டர், துடிப்பாக இருக்கக்கூடியவர், அவரை எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு நமக்கு கோவம் வந்துச்சு. ஒரு இல்ட்ரிட்டான வார்த்தை, அவமானகரமான வார்த்தை. ஆமாம், அது வந்துச்சு. ஆனால் இப்போ வெளியில் ஒவ்வொரு இடமா வந்து அங்கே இழந்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ என்ன சொன்ன, வந்து பிஜேபி இவிஎம்மை தவறாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க வந்து இடியை வச்சு தவறாக பயன்படுத்துகிறாங்க, இசிஐ தேர்தல் கமிஷனை வச்சு தவறாக பயன்படுத்துகிறாங்க. சரி, அவங்க வந்து என்ன பண்ண, தன்னோட பவரை பூரா எடுத்து பயங்கரமாக தவறாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரு? காங்கிரஸ். நீ என்ன பண்ணுறீங்க? அதாவது ஒருத்தன் ஒரு கத்தியை தூக்கிட்டு, ஒரு பெரிய வாளை தூக்கிட்டு வெட்ட வந்தான்னா, நீ கையை கட்டிட்டு என்னை வெட்டாதேன்னு சொல்லி நிற்பீங்களா? நீங்கள் இருக்கிற கட்டை, கம்பு, வேற ஏதாவது கத்தி திருப்பி தாக்குறதுக்கு எடுப்பீங்களா இல்லையா? அது இயற்கையா அணிச்சி செயல் வரணும்ல. ஒருத்தன் வரும்போது தூக்கும். அப்போ எதிரி வந்து நம்மளை என்ன செய்ய வைக்கணுன்றது எதிரி வந்து தீர்மானிக்கிறான்ல. நமக்கு எதிரினானது வந்து பிஜேபி.
அவன் 100 வருஷமா இந்த நாட்டை பிடிச்சி ஒரு மாதிரி கொண்டு வந்து இந்துத்துவ நாடாக்கணும், இதை செய்யணும்னு அவனுடைய அஜெண்டாவை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அதானி மாதிரி ஆள் ஃபண்டு பண்ணி ஒரு பிஜேபி தூக்கி வச்சுட்டாங்க. அவங்க பார்த்தா எலெக்ஷன் கமிஷனை வந்து இப்படி பண்ணுறாங்க. அப்போது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எதுக்கெடுத்தாலும் சும்மா வெறுமனே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் சிஇஓ மாதிரி இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க இங்கெல்லாம் திருடியிருக்காங்க, இவர் இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. நடைப்பயணம் போகிறது, தண்டால் எடுக்கிறது, இல்லை பீகாரில் போய் கிணத்துக்குள்ளே இதில் குளத்தில் குதித்து மக்களாக போகிறது. இதில் வந்து அவருக்கு பேர் கிடைக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு சோறு கிடைக்குதா? ஒன்றும் இல்லை. ஸோ என்னோட மெயின் குற்றச்சாட்டு இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன? அவர் வந்து உள்ளே இங்கே வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிற குறுக்குச்சால் ஓட்டுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. மாணிக்கம் தாக்கூர் யார்? அவர் வந்து நான் தான் மாணிக்கம் தாக்கூர்னு சொல்லி ரேஷன் கார்டை வந்து அல்ல அடையாள அட்டை தூக்கி காமிச்சாத்தா ஓ நீங்கள் தான் மாணிக்கம் தாக்கூரா, நீங்கள் தான் விருந்தினரில் எம்பியாக இருக்கீங்களான்னு மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் அவரோட புகழ். ஓகே, ஏன்னா அவ்வளோதான். அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து மீடியாலையாக இருக்கட்டும் பொதுமக்கள்கிட்ட இருக்கட்டும் பெருசாக புகழ் வாய்ந்த ஆள் இல்லை. மாணிக்கம் தாக்கூர் குறுக்குச்சால் ஓட்டுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெளியில் மேலேருந்து வரக்கூடிய பார்வையாளராக காங்கிரஸ் வரக்கூடிய ஆட்கள் பூரா வந்து திமுக வந்து பூரா பிளந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் எங்களுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னது யார்? 19-24 ஸ்ட்ராங்காக நின்னது யார்? திமுக தான் நின்றுச்சு. அதனால் திமுகவுக்கு வலிமையாக அப்படிலாம் கிடையாது. திமுக தன்னந்தனியாகவே நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா அவங்களுக்கு எதிராக வந்து வாக்கை பிரிச்சுட்டு போகிற அளவுக்கு வலிமையான மறைந்த அம்மா ஜெயலலிதா இல்லை. அங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்காங்க. அப்போ திமுக வலிமையாக தான் இருக்குது. அப்படி இருக்க நேரத்தில் இவர் வந்து என்ன மாதிரி இதை வந்து நம்மளை வந்து இப்படி தூக்கி கொண்டாடுற இடத்துல நமக்கான இது சொல்ல முடியாது. பொதுவாக வந்து எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம், அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம். அது வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் சொல்லுவோம், அப்புறம் வீட்டில் உள்ள விஷயத்தை சொல்லுவோம், ஒரு கட்சிக்கு சொல்லுவோம், ஒரு கம்பெனிக்கு சொல்லுவோம், இல்லை ஒரு யூடியூப் சேனல் நடத்தினாலுமே சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நமக்கான த்ரெட் என்ன. இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இது வந்து ராகுல் காந்திக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், தலைவரே கிடையாது. அப்போ என்ன தலைவர் தெரியலையே. இப்போ என்னன்னா அவர் கூடவே இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே வந்து தாட்புட்னு வந்து பயங்கரமாக குறுக்குச்சால் ஓட்டுறாரு. அப்புறம் இவருக்கு எதிராக, அதாவது பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை எதிராக வந்து கருத்து சொல்கிறாரு. ஓகே, நமக்கு திமுக தான் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிதம்பரம் எதிராக தான் அந்த மாதிரி சொல்கிறாரு. எல்லாமே கார்த்திக் சிதம்பரம் வந்து ஆக்சுவலாக இன்னொரு பிஜேபியோட பி டீம். அவர் பிஜேபி, அவர் கிட்டத்தட்ட காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு அசோசியேட் பார்ட்னரா இருக்காங்க. ஆமா, அங்கே இருந்து அளவுக்கு சிக்கல்ல இருக்காங்க. ஆமா, இருக்கிற சிக்கல்னா அவங்க எல்லாம் பண்றாங்கல்ல. நீ என்ன பண்ண? அதாவது 14க்கு முன்னாடி 8, 9, 10 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே நீங்கள் பெரிய யோக்கிய மாதிரி கனிமொழியும் ராசையும் பிடிச்சி உள்ளே வச்சிங்க. கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது வந்து மோசமாக இருந்தால் ஊழல் பண்ணியிருந்தா உடனே கூப்பிட்டு வச்சு பதவி கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கட்சியை நீங்கள் கட்சியை நான் சொல்கிறது வந்து ஊழல் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் கூட்டணியில் இருக்கும்போதே நீங்கள் வந்து இப்படி தலைகீழ எல்லாம் மாறி பண்ணீங்கல்ல. இன்றைக்கி இருக்கிற நீட்டு கொண்டு வந்தது யார்? எல்லா விஷயத்துக்கும் வந்து முன்னோடி வந்து காங்கிரஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து கூட்டணி கட்சிக்காக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. பிஜேபி நீங்கள் கூட்டணி கட்சியை வந்து குறுக்கு செலவு ஓட்டி எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் கட்சி அவங்க கட்சிகளா? அது வந்து பிஜேபி வந்து என்ன கேட்டீங்கன்னா, பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கான அருமையான கட்சி. ஏன்னா அவன் தவறான கட்சியாக இருக்கட்டுமே, ஒரு வில்லனாக இருக்கட்டுமே, வில்லனுக்கு தான் குடும்பத்தை நல்லா பத்திரம் பார்த்துக்கிற மாதிரி. ஆமாம், வெளியே ரவுடியாக இருப்பான், உள்ள அமைதியாக இருப்பான். குடும்பத்தில் அவன் குடும்பம், பிஜேபி அவன் குடும்பத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, வெள்ளிடை மலையாய் என்னது திறந்து விடப்பட்ட அணையாய் நீங்கள் ஒரு கருத்தை வச்சுட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, பத்திரிகையாளரான ஒரு கேள்வி. எந்த ஒரு கட்சியும் தான் இவ்வளோ காலம் கூஜா தூக்குவது, நாமளும் ஒரு ஸ்டேட்டஸாக வரணும். 2.5% இருந்த பாஜக இன்னைக்கு 11 ஆயிட்டு. ஆமாம் சொல்கிறாங்க. 11 ஆகுதோ 5ஆவதோ, அதில் ஓரளவு உண்மை இருக்குது. பெருந்தலைவருடைய காட்சியில், பக்தவச்சனுடைய ஆட்சியில், ராஜாஜி இப்படி எல்லா சிறப்புகளையும் பெற்ற அந்த கட்சி 1977களில் அவர்கள் பசுங்கன்றில் நின்றாங்க. 20% வாக்கு பெற்றாங்க. அதற்கு பிறகு 40% வாக்குகளை 80ல் பெற்றாங்க. 91ல் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே அந்த மாபெரும் தியாகம், ராஜீவ் காந்தி ஆசாசி. இப்போ அவன் மணிக் தாக்கூரோ, ஜோதிமணியோ, செல்வ பெருந்தகையோ இவங்க சொல்றது எங்களுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு. 96ல் நாங்கள் தான் உங்களை வாழ வச்சோம், எங்களுக்கு எதுவுமே தெரில. அன்னைக்கு நாங்கள் 34 சீட் இருந்தோம்.
ம். எங்களுக்கு பங்கு கொடுத்தானா மத்தியில நீங்க பங்கு வாங்குறீங்கல்ல 2004ல இருந்து 2016 இதுல என்ன சார் தப்பு இருக்கு? சரி. இவங்க முதல்ல எப்படின்னா, இந்தியாங்கிறத முதல்ல அது புரிஞ்சுக்கிறணும். இந்தியாங்கிறது ஒரு மொத்தத்துக்கு மாநிலங்களே இல்லாத தனி நாடு கிடையாது. நீங்க வந்து சவுதி அரேபியான்னு எடுத்தீங்கன்னா, சவுதி அரேபியா தனி நாடு. அது வந்து மாநிலங்கள் கிடையாது அங்க. ஆமா அது ஒண்ணும் இல்ல. ஓகே. அது மாரி இந்தியா அப்படியா? இந்தியா வந்து மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா. அப்போ மாநிலங்களுக்கு வந்து தனி ஆட்சியும், அங்க வந்து கூட்டாட்சியும் தான் வந்து பாசிபிள். அந்த டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கிறணும். இட்ஸ் சோ கால்ட் ஃபெடரல். ஃபெடரல் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அவ்வளவுதான். நீங்க States. மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் சுயாட்சி பண்ண முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். அப்போ Very நான் சொல்றேன். impossible. ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம மக்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். சவுதி அரேபியால இந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, ஈரான்ல இப்படி வந்துச்சுன்னா, அங்க வந்து தனித்தனியா வந்து மாநிலங்களோட கூட்டமைப்பு அங்க கிடையாது. அது ஒரு தனி நாடு. இந்தியா வந்து அப்படி தனி நாடு கிடையாது. அதே மாரி அமெரிக்கா தனி நாடு கிடையாது. அப்போ மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான். அப்போ மாநிலங்களுக்கு சுயாட்சி அவசியம். நீங்க மாநிலங்கள்ல வந்து கூட்டணி ஆட்சி சரி அப்படியே வச்சுக்கோமே. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி கேட்குறீங்க. நீங்க வந்து இல்ல, எல்லாத்துக்கும் அதிகார நான் இப்போ பங்கு நீங்க பெடரலை பத்தி பேசாட்டாலும் 2 கட்சிகள்ல அரசு இப்ப நான் என்னுடைய வலிமையில தான் நீ இருக்க. இப்ப அவங்க கேட்கலாம் திமுக தனியா ஜெயிச்சுட்டா இருந்துட்டு போங்க. அப்ப அப்படித்தானே இப்ப நான் மெஜாரிட்டி வந்துச்சுல்ல. இப்போ இப்போ உங்களுக்கு வலிமை கிடைக்கலன்னா நாங்க 20 சீட்டு 30 சீட்டு தரோம். அல்லது ஒரு 5 சீட்டு 10 சீட்டு எங்களுக்கு இப்ப அதிகாரம் அதுக்கு கொடுங்க. அது எப்ப பாசிபிள் எல்லாத்தையும் நீங்க இது அது பண்ணிக்கிறவங்க. எப்ப பாசிபிள் தெரியுமா? ஆ. திமுக தனியா நிக்குது. ஆ. காங்கிரஸ் தனியா நிக்குது. ஆ. திமுக வந்து 120 சீட்டை 110 சீட்டு ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் வந்து 10-15 சீட்டு ஜெயிச்சிருக்கு. தனியா நின்னு கூட்டணியில் இல்ல. தனியா நின்னு ஜெயிச்சிருக்கு. நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியில வந்து இடம் கொடுன்னு கேட்டா அது நியாயம். தனியா நின்னு ஜெயிச்சிருக்கணும். நீங்க அப்படி இல்லையே. ஆ. 2004ல காங்கிரஸோட தான் தமிழ்நாட்டுல நின்னீங்க. ஆ. 2014 வரைக்கும் நின்னீங்க. கூட்டணி தான் நின்னீங்க. அப்ப ஆமா. அங்க வாங்குனீங்களா மத்தியில? கூட்டணி தனியா நின்னீங்க. மத்தியில வாங்குறது காங்கிரஸ் மத்தியில வந்து மெஜாரிட்டி இல்லையே. இப்ப இங்க வந்து எப்படின்னா இங்கேயும் தான் மெஜாரிட்டி இல்லையே. ஆமா அப்படி இல்லாத பட்சத்துல அப்ப ஏன் வந்து நீங்க மத்தியில சப்போர்ட் பண்ணீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி தானே அது. இப்போ இல்ல அது கரெக்ட். தேசிய ஜனநாயக கூட்டணி ஐக்கிய முன்னணி. ஐக்கியம். ஆமா. ஐக்கிய முன்னணியில உங்களுக்கு தமிழ்நாட்டுல நீங்க கேட்ட கொஸ்டின் தான். தமிழ்நாட்டுல திமுகவும் அலையன்ஸ் பார்ட்னர் வித் காங்கிரஸ் தேவர் கண்டஸ்டட் அண்ட் கெட் சம்திங். அப்ப அங்க வந்து அவங்களுக்கு தேவர்கள டிஆர் பாலுல இருந்து ஆர் ஆசால இருந்து எல்லாரும் மனுஷன். அதே மாதிரி இங்கே நம்ம சேர்ந்து நிக்கும்போது எங்களுக்கு கொடுங்க. சரி அதுல வந்து நீங்க அப்படி அது சொல்லுங்க. ஓகே. இப்போ நீங்க 2006ல வந்து மெஜாரிட்டி இல்ல. ஓகே எங்களால கொடுக்க முடியாதுன்னு போக வேண்டியதானே. ஏன்னா உங்களோட அன்னைக்கு தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா அதான் இப்போ they are confessed before the media. ஓகே சரி We made a mistake. மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆ. இன்னைக்கு அதோட வலிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அந்த டீட்டெயில் எடுக்கணும்ல. சரி. உங்க வலிமை என்ன? இவங்க பிஜேபி உண்மையிலேயே அவங்களுடைய வேலைப்பாடு இருக்குல்ல. அவங்களுடைய கிராமங்கள் அளவுக்கு தெரு அளவுக்கு போய் அவங்க பார்த்திருக்க வேலை வந்து அபரிமிதமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி. இப்ப ஆ. நம்ம நிகழ்ச்சிக்கு சுருக்கமா வந்துட்டோம். ஓகே இந்த கூட்டணி விளங்குமா விளங்காதா? இந்த- இன்னைக்கு ரொம்ப கொதியா இருக்கு. கூட்டணி எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னா திமுக கூட்டணியில இவங்க கண்ணி பண்ண மாட்டாங்க. யாரு? காங்கிரஸ். எந்த உண்மையிலேயே உங்களுடைய perception? என்னோட பெர்செப்ஷன் வந்து திமுக கூட்டணி விட்டு விலகத்தான் செய்வாங்க. ஏன்னா அங்க ராகுல் காந்தியோட காதுல ஓதி இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து வலிமை வேணாமா, நமக்கு இது வேணாமான்னு கேட்க ஆமா அதான் ஒய் நாட். அப்ப நமக்கு வந்து ராகுலுடைய ஆசீர்வாதம் தான் நடக்குது. கண்டிப்பா நாம் எதுவா இருந்தாலும் அவருடைய பிளஸ்ட் கேடர்ஸ் தான் இவங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பையன் தப்பு பண்ணா அந்த தப்போட இது வந்து கெட்டவர் அப்பாவுக்கு சேரும். ஒரு கம்பெனியில் வந்து ஊழியர் தப்பு பண்ணால் மேனேஜருக்கு சேரும். ஒரு கட்சியில் சாதாரண கீழே இருக்கும் தப்பு பண்ணால் தலைவர் தான் போய் சேரும். அப்போ அங்கே வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்க வேண்டியது ராகுல் காந்தி. இந்த கட்சி இவ்வளோ நாசமாக போனதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது ராகுல் காந்தி மட்டும்தான். அவர் வந்து எதையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை. அவர் நல்லவரா? நல்லவர். உடல் வலிமையா? உடல் வலிமையானவர். எல்லாட்டையும் சகஜமாக பேசுறாரு. அப்புறம் வந்து லாங்குவேஜில் கமெண்ட் இருக்கா? சூப்பர் கமெண்ட் இருக்கு. எல்லாம் ஓகே. ஆனா மோடியை விட பன்மடங்கு திறமையானவர். எல்லாம் அந்த இதில். ஆனா மோடி திறமையானவரா பூதம் கட்டப்படுது. அதெல்லாம் இல்லை. ஒரு மீடியாவும் சந்திக்க மோடி திறமையானவர் தான். என்னன்னா அதை வந்து ஒரு கட்சியை ஓவரால் இடத்த கட்டுக்கோப்பா மிரட்டியோ இதுவோ செஞ்சோ தாஜா பண்ணியோ அரவணைச்சு ஒரு மாதிரி கொண்டு போறதில்ல. மோடி வந்து வலிமையானவர். இவர் வந்து கட்சி நடத்துறதுக்கு இவர் வலிமையானவர் இல்ல. ஒரு டிசபிள்டு பர்சன். டிசபிள் அதாவது ஊனமுற்ற தலைவர் கிட்டத்தட்ட. ஒரு கட்சி அவர் ஆக்டிவ் பட் ஒரு கட்சி இது ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் ஒரு மாநிலம் 2 மாநிலம் பரவாயில்ல. எல்லாம் ஒரு 13 மாநிலம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தோத்த மாதிரி. ஆமா எடப்பாடி பழனிசாமி 11 தடவை தோக்குறாங்க. அவராவது பரவாயில்ல. அவர் வந்து அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பவரை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 7-8 தேர்தல் தேவைப்பட்டுச்சு. இவர் அப்படி இல்லை. எடுத்தோன்னா தலைவராக வந்திருக்கிறாரு. அவர் வாய்ப்பு கிடைச்சது. ஆனா என்னன்னா ஒரே ஒரு இது சொல்லிடுறேன்.
அதாவது காங்கிரஸோட விஜய் வந்து ராகுல் காந்தி, தாவேகாவோட ராகுல் காந்தி வந்து விஜய். நேற்று ஏதோ ஒன்று சொன்னீங்க, தமிழ்நாட்டுடைய அது எப்படி பாஜக அது மாதிரி புது புது வார்த்தையில நீங்க தான் சொல்றீங்க சார். என்னன்னா ரெண்டு பேரும் நான் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி சார். ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி நம்ம இன்டர்வியூல முடிச்சிருவோம். கடைசி கேள்வி, ஓகே, விஜய் என்ன பேட் பண்ண போறாரு? அவருடைய பவுண்டரியா, சிக்ஸரா, ஜாவித் மேல மாதிரி சிங்கிளா, ஆஃப் ஸ்பின்னா, மிடில் ஆர்டரா, எதுவுமே தெரியாது. நத்திங் ஹேவ், எதுவுமே இல்லை நம்மள்ட்ட. இப்போ அப்படி இருக்கும்போது காங்கிரஸுடைய 2%, 1%, தேமுதிக எல்லாமே முக்கியம். நேற்று அண்ணாமலை அவர் பேர் என்னது அமித்ஷா வந்து அட்வைஸ் பண்ணிட்டார். இப்போ காங்கிரஸ் இழக்கிறாங்கன்னு வைங்களேன், தேமுதிகவும் இழந்தா திமுகவுக்கு பெரிய பின்னடைவு. திமுகவுக்கு பெரிய பின்னடைவு, சின்ன பின்னடைவு தான். சின்ன பின்னடைவு தான், ஆட்சி போயிருமே போகாது. என்ன பிரச்சனைனா, என்னோட பெர்செப்ஷன் என்ன, எப்படி காங்கிரஸ் திமுக விட்டு விலகுமோ அதே மாதிரி தாவேகா காங்கிரஸை சேர்த்துக்கிறாரு சார். தாவேகா சேர்க்குதோ நாசமா போதோ அது அவங்க பிரச்சனை. திமுகவுக்கு நஷ்டமா இல்லையா? நஷ்டம் இல்லை. இப்ப காங்கிரஸ் ஜெயிக்க போறது இல்லை, விஜயும் ஜெயிக்க போறது இல்லைங்கிறீங்க. விஜய் வந்து ஓட்டு கொஞ்சம் வாங்குவாரு, ஜெயிக்க போறது இல்லை. நான் வெற்றி தோல்வி. ஆமா, அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த முறை நம்ம எப்படின்னா அடுத்த முறை என்ன ஒரு விஷயம்னா, எப்போ வந்து திமுகவுக்கு வலிமை குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காங்கிரஸ் வெளியே போயிருச்சு இல்லையா? வெளியே போயிருச்சு, தனியா நிக்குது. சரி, ஓகே. இவர் வந்து தனியா நிக்கிறாரு, நம்ம விஜய் தனியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தனியா நிக்குது. அப்போ திமுக அவருக்கு ஆதரவான ஓட்டு 40%, எதிரான ஓட்டு 60%. இந்த 60% ஒருங்கிணைஞ்சு இருந்தா அவங்க திமுகவுக்கு வந்து பலம் இழக்கும். திமுகவுக்கு எதிராக வந்து 40% காங்கிரஸ் இருக்கு, 2%, 38%. ஆமா, 2%. அவங்க 4% திமுகவே ஒப்புக்கொள்றாங்க. இல்ல, அது என்ன வாங்கினது தனியா கன்னியாகுமரியில இருக்கு. கன்னியாகுமரி மட்டும்தான் இருக்கு. நீ கன்னியாகுமரி இல்ல, கன்னியாகுமரி மட்டும்தான் காங்கிரஸுக்கு இருக்கு, வேற எங்க இருக்கு? இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஓகே, நேத்து அதை உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஓகே, நீங்க பல செய்திகளை பேசுறாரு, உங்களுக்கு அது யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும். அவங்க அந்த 4% கன்னியாகுமரியை தவிர மற்ற தமிழ்நாடு முழுவதும் 1.5% தான் இருக்கான். யாருக்கு? காங்கிரஸ் இல்ல. அதனால இப்ப திமுக போகட்டுன்னு நினைக்கிறாங்க. முதல்ல இருந்து இப்ப திமுகவோட இது என்னன்னா, அவங்களுக்கு 30 சீட், போன முறை 25 சீட்டு கொடுத்து 18 சீட் ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிச்சாங்க இல்ல, ஜெயிக்க வச்சாங்க. ஓகே, இப்போ வந்து 30 சீட்டு கொடுத்து அந்த 30 சீட்டை வந்து அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாடா படணும். அப்புறம் தொண்டர்கள் மத்தியில வந்து இவங்க மேல ஒரு அதிருப்தி வந்துருச்சு காங்கிரஸ் மேல. அப்புறம் இப்போ வந்து ஜெல் ஆகாது, 80 மாதிரி ஆயிரும். எப்படி ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்டையும் பாஜக தொண்டர்கிட்டையும் ஜெல் ஆகலையோ, அதே மாதிரி திமுக காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட ஜெல் ஆகாது, சேர்ந்தாலும் ஆகாது. அப்போ சேராம இருக்கிறது திமுகவுக்கு பலம். என்ன தெரியுமா, இந்த 30 சீட்ல வந்து 20 சீட்டு திமுக எடுத்துக்கிட்டு 10 சீட் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அப்படின்னா ரொம்ப வேகமா வேலை வைப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படின்னா நான் சொல்றது, இந்த 40%, 45 பக்கம் இருந்த 40% திமுகவோட ஓட்டு ஆதரவு, என்ன ஆளுங்கட்சியோட ஆதரவு, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு 60%. அந்த 60 வந்து ஒரு முனைப்பா ஏடிஎம்கே, பிஜேபி, தாவேகா, காங்கிரஸ் சேராது, தாவேகா, தேமுதிக இதெல்லாம் சேர்ந்தா 45% வாங்குவாங்க. எதிர்ப்பு இருந்தா. பிரிஞ்சா அந்த பிரிவுல வந்து 5-6% வந்து நாம் தமிழர் கட்சி பிரிச்சுட்டு போயிடும், 10-15% வந்து தாவேகா பிரிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து 5% வைங்களேன், இல்லை 3% வைங்க, காங்கிரஸ் பிரிச்சு போகுது. மிச்சம் இருக்கிறத 35%, 32-35% வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரிச்சதுன்னா அழகா வந்து இது இவங்களாம் பிரிஞ்சு நிற்கிறனால இவங்க வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாங்க. ஸோ திமுகவுக்கு இழப்பு இப்போதைக்கு இல்லை. இப்போ தாவேகாவும் இந்த கூட்டணியில் சேர்ந்துச்சுன்னா டஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அல்லது காங்கிரஸ் வந்து தாவேகாவோட சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த பிரிவு இருக்கு இல்லையா, இவங்க வந்து 40% போல 45% வாங்குவாங்க, இவங்க ரெண்டும் பிரித்து நிற்பாங்க. எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு இப்போ சாதகமாக இருக்கு. அப்போ அதிசயத்தக்க எதிர்பார்க்காத பல புதுமைகளை இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக காமிக்க போகுது. இன்னும் நிறைய பேச போகிறோம். அடுத்தடுத்து நம்ம பேசுற ஃபுல்லா யதார்த்தம். ஆமா, ஒரு கட்சிக்கும் ஆதரவு இல்லை, எந்த கட்சிக்கு ஆதரவு, எல்லாத்தையுமே நம்ம விமர்சிக்கிறோம். ஆமா, காங்கிரஸை விமர்சித்தே ஆகணும், திமுக விமர்சிக்கணும், தாவேகா, ஏடிஎம்கே எல்லாம் விமர்சிக்கணும். நமக்கு வந்து பிஜேபியை பாராட்டுறோம், ஏன்னா கிராமங்கள் அளவுக்கு வந்து வளர்த்து வச்சிருக்காங்க. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி. நான் தான் சொல்லிட்டேன், 2.5 11 வந்துட்டு, கூட்டணில 18 வந்துச்சு. சார் இப்போ ரொம்ப அழகா அடுத்தடுத்த விஷயத்துல மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுத்துரும். கண்டிப்பா. மீண்டும் சந்திப்பேன் சார். நன்றி.